அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை. ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல். துபாயில் இருந்து வரும் உத்தரவு, பெரும் குற்றங்களில் ஈடுபட்ட மூவர் அதிரடியாக கைது. வவுனியாவில் தீவிர விசாரணைகளில் இறங்கியுள்ள அதிகாரிகள். ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே புதிய கப்பல் பாதை. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தால் பறிக்கப்பட்ட முதியவரின் உயிர். அதிகரிக்கும் தேங்காய் விலை வெளியானது காரணம். பலத்த காற்று வீசக்கூடும், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. நீதிமன்ற வளாகத்திற்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் சிக்கிய பெண் கைது. ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு நாளை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தனியார் பயணம் மேற்கொண்டு 1.5 நாட்களுக்குள் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு பணத்தை வீணடித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான இரவில் நீதிமன்ற அறையில் நடந்த நிகழ்வுகளை படமாக்கி சமூக ஊடகங்களில் பரப்பிய நபர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு செல்லும் பாதைகளை தடுக்கக்கூடியதாக இருந்த மக்கள் யார் என்பதை விசாரித்து அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு முன்னாள் நீதவான் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவிப்பானது ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உரிய திகதியிலிருந்து 30 நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னர் செயல்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிய திகதியிலிருந்து 90 நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமதாரர்களின் அனைத்து உரிமங்களையும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமானி அறிவித்துள்ளது. உரிமம் இடைநிறுத்த காலத்தை 6 மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அனுராதபுரத்தில் 106 கிராம் ஹெரோயினுடன் 3 கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் ஹொரவ்பொத்தானி நெலுகொல்லாவ பகுதியில் வசிக்கும் அம்பலாங்கொடியை சேர்ந்த 44 வயதுடைய இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் மற்றும் நெலுகொல்லாவ மெதபாச்சிய பகுதி மற்றும் அனுராதபுரம் பெருமியான்குளம் பகுதியை சேர்ந்த 40 மற்றும் 30 வயதுடைய 3 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 2 போதைப்பொருள் வர்த்தகர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் நபர் துபாயில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்த போது அவரிடமிருந்து 88 கிராம் 490 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்களிடம் 17 கிராம் 800 மில்லிகிராம் ஹெரோயின் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 3 இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தமை தொடர்பில் வவுனியாவிலும் போலீசாரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசாரின் விசேட பிரிவு ஒன்று அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வவுனியாவிலும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் விற்பனை, மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை, மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் போலீசார் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் இலங்கையும் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாரிடையே புதிய கப்பல் பாதையை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளன. மும்பையில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனாவால், இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலகவுடன் இது தொடர்பில் இருதரப்பு சந்திப்பை நடத்தியுள்ளனர். இந்த புதிய கப்பல் பாதையை தொடங்குவதன் மூலம் இந்தியா இலங்கை கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று கூறுகின்றது. மாத்தறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாத்தறை காலி பிரதான வீதியில் உள்ள வைத்தியசாலைக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த வீதியில் சைக்கிளை தள்ளிக்கொண்டு சென்ற நபர் மீது மாத்தறை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. காயமடைந்த நபர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மாத்தறை மெதவத்தை பகுதியை சேர்ந்த 77 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனைகளுக்கு பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இடைத்தரகர்கள் தேங்காய் ஒன்றை ஏலத்தில் ரூபாய் 134க்கு வாங்கி ரூபாய் 180க்கு விற்பதன் மூலம் தேங்காய் ஒன்றுக்கு ரூபாய் 40 தொடக்கம் 50 சம்பாதிப்பதாக தேங்காய் அறுவடை சபை தெரிவித்துள்ளது. தேங்காய்களுக்கு கட்டுப்பாட்டு விலை இல்லாததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று சபை தலைவர் சுனிமல் ஜெயக்குடி குறிப்பிட்டார். மேலும் சந்தையை நிலைமைப்படுத்த குறைந்தபட்ச விலையை வெளியிடுமாறு வர்த்தகர்களை அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தேங்காய் அறுவடை நிறுவனம், தேங்காய் அபிவிருத்தி சபை மற்றும் தேங்காய் சாகுபடி சபை ஆகியவை ஏலத்திற்கான கூட்டு பரிந்துரையை தயாரித்து வருகின்றன. தேங்காய் உற்பத்தி கடந்த ஆண்டு 2754 மில்லியனிலிருந்து இந்த ஆண்டு 2800 மில்லியனாக உயர்ந்துள்ளது. அரசாங்க ஆதரவுடன் கூடிய மேம்பாட்டு முயற்சிகளின் கீழ் அடுத்த 3 ஆண்டுகளில் 4200 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் நியாயமான விலை நிர்ணயம், சந்தையை நிலைப்படுத்துதல் மற்றும் இலங்கையின் தேங்காய் தொழில்துறையின் வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு, இடிமின்னல், வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. மணிக்கு சுமார் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றிற்காக விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நெடோல்பிட்டியவை சேர்ந்த பெண் நீதிமன்றத்திற்கு நேற்று வழக்கொன்றிற்காக வருகை தந்துள்ளார்.
மேலும் நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையில் இருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த பெண்ணின் கைப்பைக்குள் இருந்து விளையாட்டு துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவிசாவளி போலீஸ் நிலையத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே இந்த மாத தொடக்கம் முதலே மோதல் நீடித்து வருகின்றது. 2 வாரங்களுக்கு முன்பு எல்லையில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் தாலிபான் படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினருமே நூற்றுக்கணக்கில் எதிர்த்தரப்பினரை கொன்றுவிட்டதாக அறிவித்தனர். பின்னர் கட்டார், துருக்கி தலையிட்டதன் மூலம் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டாலும் அவ்வப்போது தாக்குதல்களும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் துருக்கி தலைநகர் ஸ்தான்புல்லில் நேற்று முன்தினம் 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பதற்றத்தை குறைப்பது, எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேச்சு நடத்தப்பட்டது. இதற்கிடையே இரு தரப்பினரிடையே மோதலும் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த மோதல்களில் 5 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. கடந்த 2 நாட்களில் ஆப்கானிஸ்தானில் இருந்து கடக்க முயன்ற 25 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவ ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் இரு நாட்டு எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.